இங்கே ஹீரோவோட ஃபைனல் டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறாங்க. அப்போ ஹீரோ ஒஸ்ட்டாக ஃபீலிங் பண்ணுறாரு. அதை பார்த்ததுமே எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோ நீ நைட்டு ஒய்ஃப் கிட்ட எனக்கு நம்ம ஏஜ் ஆகிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது, அதனால யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வழிவில்லான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா, அதனால ரிட்டையர் ஆக போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதை கேட்டதுமே அவங்க பையன் மறைஞ்சிருந்து அழுவ ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த குமுதான்ற பொண்ணு ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க வீட்டோட பத்திரத்தை கொடுத்து உங்களோட கடன் அடைச்சிக்குன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புவாங்க. இவனும் போய் கடன்காரனுக்கு கொடுக்குறான். அவனும் படிச்சு பார்க்குறான். பார்த்தா அவங்க அப்பா இது வேலையை பார்த்துருக்காரு, இந்த பத்திரம் செல்லாதுன்னு சொல்லிடுறாங்க. தென்னிவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட நீ கொடுத்த பத்திரத்தில் உங்க அப்பா இது வேலையை பார்த்துட்டான், அதனால செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாது. அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டு அங்கேயே கீழே விழுந்துறான். இப்போ ஹீரோக்கு கால் பண்ணி மேட்ச் ஃபிக்ஸிங்காக பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் என்னோட பிஏ கிட்ட பேசிங்க, அதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அப்போ இவங்க பையன் இதுதான் உங்களோட லாஸ்ட் மேட்ச் எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் கிரவுண்டுக்கு வரலாமான்னு கேட்கறான். ஆனா இவர் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. இவன் சண்டை போட ஆரம்பிச்சிடான். அதனால அடிச்சிடறாங்க. இந்த பையனை வீட்டு விட்டு வெளியே வந்துடுறான். தென் இவன் பேட்டிங் ஆடுறதுக்காக கிரீஸுக்கு வரான். அப்போ எல்லாருமே இவனை சோக்கர்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இவன் இந்த வாய்ப்பை நம்ம தவற விடான்னு சொல்லிட்டு நல்லா ஆட ஆரம்பிக்கிறான். 48 ரன் அடிச்சு நாட் அவுட்ல அந்த மேட்ச்ல இருந்து வெளியே வரான். அண்ட் ஹீரோட பையன் இந்த குமுதான்ற பொண்ணு பார்த்துட்டு என்ன எங்க இருக்கான்னு கேட்கறாங்க. அப்பதான் இந்த பையன் அப்பா அடிச்சாரு, அதனால வீட்டை விட்டு வெளியே வந்தான்னு சொல்றா. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடறா. ஆனா இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்றவங்க கிட்ட தான் கடன் வாங்கியிருப்பான். இந்த விஷயம் தெரிஞ்சதுமே இந்த பையனை வச்சு பிளாக்மெயில் பண்ணா ஹீரோவை மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி இந்த கடன்லாம் அடைச்சலாம் சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். ஸோ இந்த பையனை வச்சு ஹீரோக்கு கால் பண்ணி நீ மேட்ச்ல நீ சீக்கிரமா அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றான். அவனும் வேற வழி இல்லாம பையனுக்காக அவுட் ஆயிடுறான்.